சினிமா நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது நிழற்குடை படத்தின் நாயகன் திரு விஜித் அவர்கள் தான். வணக்கம் சார். வணக்கம் சார். இப்போ உங்க சினிமா இன்ட்ரெஸ்ட் எப்போ ஆரம்பிச்சது? அதில் ஆக்டிங் தான் அப்படின்னு எப்போ டிசைட் பண்ணீங்க சார்? இது வந்து ஒரு சின்ன வயசுலேருந்தே ஆக்சுவலாக எனக்கு ஆக்டர் ஆகணுங்கிறது தான் இன்ட்ரெஸ்ட். சினிமாவில் வரணும், ஆக்டர் ஆகணும். நிறைய படங்கள் பார்ப்பேன், சின்ன வயசுலேயே நிறைய படங்கள் பார்ப்பேன். அந்த படம்லாம் பார்க்குறப்ப இந்த மாதிரி ஆகணுங்கிறது இருக்கும். அந்த ரோல் மாதிரியே எனக்கு ஒரு இம்பேக்ட் இருக்கும் அந்த டே ஃபுல்லாக. அதே மாதிரி ஃபைட் பண்ணுறது, டைலாக் பேசுகிறது. ஸோ அப்படி நான் படங்கள் பார்த்து தான் நான் மோல்ட் ஆனதே. நிறைய விஷயங்கள் அவங்க பண்ணுற ஒரு நல்ல விஷயங்களும் எனக்கு பாதிக்கும், கெட்ட விஷயங்களும் எனக்கு பாதிக்கும். ஸோ அப்போ எனக்கு சின்ன வயசுலேருந்தே இந்த படங்கள் பார்த்து நம்மளும் ஹீரோ ஆகிறப்ப இந்த மாதிரி படங்கள் பண்ணணும். ஸோ நம்ம ஒரு படம் எப்படி எனக்கு என் லைஃப் எப்படி இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுதோ அதே மாதிரி நம்ம நடிக்கிற படமும் நிறைய பேருக்கு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணணும், நல்ல இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு தாட் ப்ராசஸில் தான் நான் அப்புறம் ஸ்கூலிங், காலேஜ் எல்லாம் முடிச்சுட்டு இருக்கிறப்ப என்னோட ஃபோக்கஸ் வந்து சின்ன வயசுலேருந்தே எனக்கு சினிமாவில் தான் சார் இருந்தது. எனக்கு வேறு எதுவுமே எனக்கு தெரியல. அப்புறம் ஸ்டடீஸ்லாம் முடித்தேன். வீட்டில் ஒரு கம்பல்ஷன் அந்த மாதிரி ஒரு விஷயத்துக்காக தான் நான் முடிச்சுட்டு அப்புறம் நான் சரி ஓகே படித்து முடிச்சாச்சு, இப்போ நான் சினிமாவில் போய் ட்ரை பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்கிறப்போ அப்போ வீட்லேயும் சரி இவன் சின்ன வயசுலேருந்து இதே விஷயம் திரும்ப சொல்கிறாங்கிறப்ப சரி அனுப்பி வைப்போமேன்னு சொல்லி நாங்கள் கோயம்புத்தூர் நேட்டிவ். கோயம்புத்தூர்லேருந்து அப்புறம் நான் சென்னை ஃபஸ்ட்டு வந்தேன். அப்புறம் அதுக்கப்புறம் அது ஒரு பெரிய ஸ்டோரி. சார் இப்போ வந்து இது வரைக்கும் சின்ன வயசுலேருந்து ஆசை இருக்கு, பட் சினிமான அதுவும் ஆக்டிங்னு ஒரு புள்ளியில நீங்க டிசைட் பண்ணிருக்கீங்களா? அதுக்கப்புறம் வந்து நடிப்புல என்ன மாதிரியான விஷயங்கள் கத்துக்கணும், என்ன மாதிரி பயிற்சிகள் எடுக்கணும் அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சு? என்ன மாதிரி பயிற்சி எடுத்திருக்கீங்க? இல்லை அப்போ அதுதான் நான் கோயம்புத்தூர்லேருந்து சென்னை வந்ததுக்கப்புறம் அப்போ ஆக்டிங் ஸ்கூல் ஆக்டிங் கிளாஸஸ்லாம் கேள்விப்பட்டேன். சென்னையில் நிறையா இருக்குது. அஃப்கோர்ஸ் அங்கே இருக்கிறப்பையும் நான் அதை கேள்விப்பட்டிருக்கேன். அப்போ இங்கே வந்ததுக்கப்புறம் அருணாச்சலம் மாஸ்டர் எனக்கு அவர் தான் வந்து ஆக்டிங் டியூட்டராக எனக்கு கோச் பண்ணார். எனக்கு அந்த பேசிக்ஸ் ஆஃப் ஆக்டிங் வந்து சொல்லி கொடுத்தது. இந்த மாதிரி ஒரு விஷயங்கள்லாம் அது நான் கற்றுக்கணும்னு நினச்சேன். அது ப்ராப்பராக அந்த கோர்ஸ்லாம் கம்ப்ளீட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அதுக்கப்புறம் தான் நான் இந்த ஆக்டிங்குள்ளே நான் வர ஆரம்பித்தேன். சார் இப்போ வந்து ஹீரோ அப்படின்னு வந்ததுக்கு அப்புறம் தமிழ் சினிமாவில் வந்து 2 பாதைகள் வந்து உருவாயிருக்கு. ஒன்று வந்து கமர்ஷியல் படங்களா பண்ணி தன்னை வந்து ஒரு கமர்ஷியல் ஹீரோ வந்து முன்னிலைப்படுத்துறது. இன்னொரு பக்கம் வந்து கண்டென்ட் ஓரியன்டா ரியலிஸ்டிக்கான படங்கள் பண்ணி அதை வந்து பயணப்படுறது. உங்களோட பாதை எதை நீங்க வந்து ஆர்வமா இருக்கீங்க, சூஸ் பண்ணிருக்கீங்க? ஃப்ராங்காக சொல்ல போனால் ரியலிஸ்டிக்கான மூவிஸ் இப்போ ட்ரெண்டிங்கில் அதுதான் நல்லா போயிட்டு இருக்கு. ஏதோ இந்த கமர்ஷியல் மூவிஸ் வந்து நல்லா இருக்கு, கலெக்ஷன்ஸ்லாம் நல்லா வந்தாலுமே ஒரு படம் இப்போ நல்ல படங்கள் இப்போ நிழற்குடையே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நல்ல டாக்கு, நல்ல ஒரு விஷயம், ஓவரால் எல்லாரும் படம் பார்த்துட்டு நல்ல ஃபீட்பேக் கொடுத்துட்டு இருக்காங்க. நான் கமர்ஷியல் மூவிஸ் தப்புன்னு நான் சொல்ல மாட்டேன். அதுக்கான கதை டிமாண்ட் பண்ணுற பொறுத்து நம்ம வந்து இப்போ குட் பேட் அக்லி படம் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு கமர்ஷியல் மூவி. அந்த மூவி அந்த கமர்ஷியலாக ஆஸ்பெக்ட்ஸ்லாம் இருந்தனால தான் அந்த படம் நல்ல ஒரு சக்ஸஸ்ஃபுல் மூவியாச்சு. ரெண்டுமே பண்ணணும்னு தான் சார் ஆசை. நல்ல ஸ்கிரிப்ட், அதுக்கு இந்த இப்போ நிழற்குடையில்னு பார்க்குறப்ப ஒரு ரியலிஸ்டிக்கான விஷயம் தான் எக்ஸ்பெக்ட் பண்ணுச்சு. நெக்ஸ்ட் ஒரு மூவி பண்ணுறேன், அது கமர்ஷியல் ஸ்கிரிப்ட். அந்த மூவி வந்து கமர்ஷியலாக கொஞ்சம் பண்ணால் தான் அது கொஞ்சம் ஒர்க் அவுட் ஆகுங்கிற மாதிரி ஒரு விஷயம் இருக்கு இல்லையா? ஸோ அது ஸ்கிரிப்ட் தான் முடிவு பண்ணணும். எது பண்ணாலும் அதில் வந்து ஸ்கோர் பண்ணணும், நியாயம் இருக்கணும் அப்படிங்கிறது. சார் அப்புறம் வந்து தயாரிப்பாளர் ஆர்கே சுரேஷ் சாரோட இந்த ஸ்டுடியோ 9 ப்ரொடக்ஷன்ஸில் வந்து ட்ராவல் பண்ணியிருக்கீங்க. ஸோ அங்கே நீங்கள் என்ன கற்றுக்கிட்டீங்க? அந்த அனுபவம் இப்போ எப்படி உங்களுக்கு ஹெல்ப்பாக இருக்குது? டெஃபினெட்லி வெரி பிகினிங்கில் நான் சொன்ன மாதிரி சென்னையெல்லாம் வந்ததுக்கப்புறம் நான் ஸ்டுடியோ 9 ப்ரொடக்ஷனில் தான் நான் எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசர் ஆனேன். ஆர்கே சுரேஷ் சார் வந்து எனக்கு அதுக்கு முன்னாடியே நல்ல ஒரு ஃப்ரெண்டு, ஒரு நல்ல ஒரு மென்டாராக எனக்கு இருந்தார். அப்போ ஸ்டுடியோ 9 அவர் ஆரம்பித்த சமயத்தில் அப்புறம் நான் வெரி பிகினிங் ஸ்டுடியோ 9 ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடிலேருந்தே நான் ஆர்கே சுரேஷ் சார் எனக்கு தெரியும். அப்புறம் ஆரம்பித்ததுக்கப்புறம் என்னை எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசர் ஆகினார். எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசர் ஆனதுக்கப்புறம் எனக்கு அந்த ப்ரொடக்ஷனோட A to Z கற்றுக்க ஆரம்பித்தேன். ஒரு மூவி ப்ரீ ப்ரொடக்ஷன் ஸ்டேஜில் எப்படி கஷ்டப்படுறாங்க, அதில் ப்ளஸ் என்ன மைனஸ் என்ன, ஷூட்டிங் ஸ்டேஜில் எப்படி இருக்குது, அப்புறம் படம் முடிஞ்சதுக்கப்புறம் நாங்கள் நிறைய படங்கள் ரிலீஸ் பண்ணியிருக்கோம்.
ரிலீஸ் பண்ணுறப்ப அப்போ அந்த ரிலீஸ் பண்ணுறப்ப தியேட்டர்ஸ் கிடைக்கிற ஒரு டிஃபிகல்ட்டிஸ், அதுவே ஒரு பெரிய வேர்ல்டு, அந்த ரிலீஸ் பண்ணுறதே ஒரு பெரிய வேர்ல்டு. ஸோ இதெல்லாம் நான் ஆஸ் அன் ஆக்டராக வந்து எனக்கு இந்த விஷயங்கள்லாம் ஒரு பாயிண்ட்ல கற்றுக்கிறப்ப ஆக்டரா அப்போ என்ன ஒரு விஷயம் எனக்கு தெரிஞ்சதுன்னா, வெறும் ஆக்டரா நம்ம நடித்தோம் வந்தோங்கிற ஒரு விஷயம் இல்லாமல் ஒரு ப்ரொடியூசர்ஸ் ஆக்டராக இருக்கணும், ஒரு டைரக்டர்ஸ் ஆக்டராக இருக்கணும். ஏன்னா ப்ரொடியூசர் பொறுத்த வரைக்கும் அவருக்கு வந்து டைம் வேஸ்ட் பண்ணாமல் சீக்கிரம் முடிக்கணும்னு ஆசைப்படுவாங்க. அப்போ நம்ம சீக்கிரம் முடிச்சிட்டோம்னு சொன்னால், டேட்ஸ் வேஸ்ட் பண்ணாமல் முடிச்சிட்டோம்னு சொன்னால் ப்ரொடியூசர் ஹாப்பியாக இருப்பார். டேரக்டருக்கு வந்து ஒரு சீக்வன்ஸை வந்து சீக்கிரம் முடிக்கணும், அதாவது பர்ஃபெக்டாகவும் இருக்கணும், அதே சமயம் சீக்கிரம் முடிக்கணும்னு நினைப்பாங்க, நம்ம பங்க்சுவலாக இருக்கணும்னு நினைப்பாங்க, டிசிப்ளினாக இருக்கும்னு நினைப்பாங்க. ஸோ இந்த விஷயங்கள் டேரக்டர்ஸ் பிடிக்கும், நம்ம சீக்கிரம் முடிச்சு கொடுத்தா ப்ரொடியூசர்ஸ் பிடிக்கும். ஸோ இப்போ ஓவரால் இந்த ப்ரொடக்ஷன் ஹவுஸில் நான் ஒர்க் பண்ணுறப்ப சுற்றி சினிமாவை கம்ப்ளீட்டாக எனக்கு புரிஞ்சுது. அந்த பாயிண்டில் ப்ரொடக்ஷன், டைரக்ஷன், ஆக்டிங் எல்லாமே எனக்கு ஒரு பாயிண்ட் புரிஞ்சதுக்கப்புறம் எனக்கு ஆக்டரா ஓகே இனிமேல் இப்படி இருக்கக்கூடாது, வெறும் ஆக்டரா நம்ம நடித்தோம் வந்தோன்ட்டு இல்லாமல் நம்ம ஒரு கம்ப்ளீட் ஆக்டராக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் எனக்கு அங்கே போயிட்டு வந்ததுக்கப்புறம் நல்ல ஒரு ஸ்கூல் காலேஜ் முடிச்சுட்டு வந்த மாதிரி எனக்கு இருந்தது. அதுக்கப்புறம் வர படங்கள்ல அதெல்லாம் எனக்கு என்னென்ன விஷயங்கள் கற்றுக்கிட்டனோ அதெல்லாம் நான் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஸோ இப்போ எனக்கு தெரிஞ்ச எல்லா டீம்லேயும் எனக்கு ஃபர்ஸ்ட் வந்து தாட் நம்ம சீக்கிரம் போகணும், யாருக்கும் நம்ம டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாது, நம்ம கரெக்டாக நம்ம வேலையை கரெக்டாக இருக்கணும், அந்த மாதிரி ஒரு நேம் தான் நான் த்ரூ அவுட்டாக இது வரைக்கும் நான் பண்ண படங்களில் எனக்கு படம் முடிச்சுட்டு வெளியே வரப்ப அந்த ஒரு நேம் எனக்கு எப்பயுமே கிடைச்சிரும். இப்போ காட் பிளெஸிங்கில் எனக்கு அந்த நேம் கரெக்டாக வந்துடுவார், கரெக்டாக நம்மளுக்காக முடிச்சு கொடுத்துருவார். அந்த ஒரு விஷயம் வந்து இன்டென்ட்டாக ஒரு விஷயம் பண்ணுறது தான். சார் இப்போ வந்து நிழற்குடை விமர்சனம்லாம் பார்த்துட்டு மக்கள் வந்து தியேட்டருக்கு வர ஆரம்பிச்சிட்டாங்க, அது பார்க்கும்போது தெரியுது. ஆனால் இப்போ நிழற்குடைக்கு முன்னாடி நீங்கள் நடித்த பாடம் ஆகட்டும், ஒயிட் ரோஸ் ஆகட்டும், அதெல்லாம் வந்து விமர்சன ரீதியாக மக்கள் வந்து விமர்சனங்கள் கொண்டாடினாங்க, பாராட்டுலாம் வந்துச்சு. பட் வந்து சரியாக மக்கள்கிட்ட போய் எதிர்பார்த்த அளவுக்கு ரீச் இல்லை. அதுக்கு கண்டிப்பாக வருத்தம் இருக்கும். அதுக்கான காரணம் என்னவா இருக்கும் நீங்கள் நினைக்கிறீங்க சார்? ப்ரொமோஷன் தான் சார். இப்போ படம் இவங்க எல்லாமே படம் முடிச்சுட்டாங்க, நல்ல படம்னு ப்ரெஷ் ஷோ பார்க்குறப்ப நல்ல ஒரு விஷயம். பட் இந்த மக்கள் கிட்ட போய் ரீச் பண்ணுறப்ப அதுக்கான சஃபிஷியன்ட் ஃபண்ட்ஸ் இல்லைங்கிறப்ப ப்ராப்பராக ரீச் ஆக மாட்டேங்குது. அந்த பர்டிகுலர் வீக்கில் அந்த டைமில் ரீச் ஆகலை அப்படின்னு நம்ம ரீச் ஆகலைங்கிறப்ப மக்கள் மத்தியிலே அது அந்த படத்துக்கு ஆக்ட் வர மாட்டேங்குது. அதுக்கப்புறம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் படம்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் யூடியூப்லேயோ வேற ஓடிடி பிளாட்ஃபார்ம்லேயோ அந்த படம் ரிலீஸ் ஆகிறப்ப பொறுமையாக அந்த படம் பார்க்குறப்ப ஆஹா இந்த படம் நம்ம தியேட்டரில் மிஸ் பண்ணிட்டோமே, நல்ல படம் தானே அப்படின்னு ஒரு விஷயம் வந்து ரிலீஸ்க்கு அப்புறம் தான் எங்களுக்கு அந்த ஃபீட்பேக் கிடைக்குது. இதுக்கெல்லாம் காரணம் என்னன்னா ஃபண்ட்ஸ் தான் சார். நம்ம பப்ளிசிட்டிக்குன்னு ஒரு விஷயம் வந்து இப்போ ஒரு 50 lakhsங்கிற 50 lakhs பண்ணணும் அப்படின்னு நினச்சா அந்த இடத்துல நம்மளுக்கு ஒரு 20-25 lakhs தான் நம்ம பண்ணுறோம்னு சொன்னால் அப்போ அந்த படம் வந்து ப்ராப்பராக ரீச் ஆக மாட்டேங்குது. அதுவே எங்களுக்கு கொஞ்சம் சிரமமாக இருக்குது. அதாவது எங்களுக்குன்னா சின்ன ப்ரொடியூசர்ஸ்க்கு அந்த படம் முடிச்சிடுறாங்க, எல்லாருமே படம் முடிச்சிடுறாங்க. பட் ப்ரொமோஷனுங்கிற இடத்துல தான் ஒரு நல்ல படம் அங்கே கொஞ்சம் எனக்கு தெரிஞ்ச எல்லா படமும் அந்த இடத்துல ஹோல்ட் ஆயிருக்கு. அந்த நாங்கள் டிசர்வ் பண்ணுற ஒரு விஷயம் எங்களுக்கு கிடைக்கலங்கிறது வந்து அந்த ப்ரொமோஷனுங்கிற பாயிண்ட்ல தான் கொஞ்சம் மாட்டிக்கிறோம். சார் இப்போ நிழற்குடை அதுக்குள்ளே எப்படி சார் நீங்கள் வந்தீங்க, அந்த ப்ராஜெக்ட் எப்படி அசம்பிள் ஆச்சு? நிழற்குடை வந்து இந்த ஒயிட் ரோஸ் படம் முடிஞ்சு நெக்ஸ்ட் டே வந்து ஒயிட் ரோஸ் டைரக்டர் வந்து எனக்கு ஃபோன் பண்ணார். அவர் கேஷுவலாக ஃபோன் பண்ணுறப்ப பிரதர் எங்கே இருக்கீங்க அப்படின்னாரு. சொல்லுங்கள் சார் இப்போ வீட்டு பக்கத்தில் இருக்கேன் அப்படின்னு. இல்லை அதியமான் சார், கேஎஸ் அதியமான் சார் ஆஃபீஸ்லேருந்து கூப்பிட்றாங்க, நம்ம படம் பார்த்துருப்பாங்க போல், நம்ம என்ன எக்ஸாக்டாக எனக்கு தெரியல, நீங்கள் இம்மிடியாக சாருக்கு நீங்கள் கால் பண்ணிட்டு போய் பாருங்கள் அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு எதுவுமே அப்போ தெரியல இந்த விஷயம்ட்டு. அப்போ இம்மிடியாக ஃபோன் பண்ணி பேசுனாங்க, ஓகே உடனே வாங்க அப்படின்னு சொல்கிறப்ப அப்போ அதியமான் சார், சிவா ஆறுமுகம் சார், ராஜ் கபூர் சார், அப்புறம் தர்ஷன், பிரேம் நிஜா ஒரு பெரிய டீம் வந்து உட்காந்துருந்தாங்க. நான் உள்ளே போனதுக்கப்புறம் கேஷுவலாக பேசிகிட்டு இருந்தாங்க. எனக்கு அப்போ கூட புரியல எதுக்கு கூப்பிட்டாங்க, என்ன சொல்ல போகிறாங்க அப்படின்ட்டு. அப்போ கேஷுவலாக பேசி முடிச்சதுக்கப்புறம் இந்த ஒயிட் ரோஸ் பற்றிலாம் ஜென்ரலாக பேசிகிட்டு இருந்தோம். அப்புறம் இந்த மாதிரி ஒரு படம் ஒன்று நெக்ஸ்ட் மந்த் நம்ம ஆரம்பிக்க போகிறோம், நிழற்குடைங்கிற ஒரு படம் அப்படின்னு சொல்கிறப்ப எனக்கு சந்தோஷம். சரி நிழற்குடை ஓகே அப்படின்னு சொல்கிறப்ப கதை நாங்கள் சொல்கிறோம் அப்படின்னு சொல்கிறப்ப எனக்கு அப்போ கூடிய கதை சொல்கிறேங்கிறாங்க, நம்ம என்ன அப்படிங்கிறதே எனக்கு புரியல. அப்போ கதை சொல்கிறப்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக அந்த கதையை வெர்ஷன் சொல்கிறப்ப ஒரு ஒரு 1/2 hour 45 minutes சிவா ஆறுமுகம் சார் அந்த ஸ்கிரிப்ட் சொன்னார்.
ரொம்ப நல்லா இருந்துச்சு. அப்போ ஃபைனலாக வந்து எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, சார் ரொம்ப நல்லா இருக்குது, நான் என்கிட்ட கை கொடுத்தேன், நல்ல ஸ்கிரிப்ட் சார் அப்படின்ட்டு, கண்டிப்பாக இந்த படம் ஜெயிக்கும் அப்படின்னு சொல்கிறப்ப, ஓகே சார் அப்போ சொல்கிறப்ப இந்த ரோல் தான் நீங்கள் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்கிறப்ப ரொம்ப சந்தோஷம் சார். எப்போ வரணும், எப்போ ஷூட்டிங் கேட்குறப்ப, இல்லை அது கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க நாங்கள் சொல்கிறோம் அப்படின்னு ஒரு ஒரு ஃபுல்ஃபில்லிங்காக சொல்லி முடிக்கல அந்த மேட்ரை. சரிங்க சார் சொல்லுங்கள் சார், நீங்கள் எப்போனாலும் சொல்லுங்கள், நான் வந்து ஒர்க் பண்ணணும், ஏன்னா எங்கள் பெரிய டீம் இல்லை தேவியானி மேடம் ஒர்க் பண்ண போகிறாங்க, இப்படி ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் அவர் கிளாரிட்டி இல்லாமல் தான் நான் வெளியே வந்தேன். அப்புறம் ஒரு 1 வீக் கழிச்சு எனக்கு திரும்ப ஒரு ஃபோன் வந்தது, கொஞ்சம் மறுபடியும் வாங்க அப்படின்னாங்க. அப்புறம் போனதுக்கப்புறம் சர்ப்ரைஸிங்காக அந்த ரோல் நீங்கள் தான் பண்ணுறீங்க, ரோல் இப்படி தான் இருக்கும், சட்டிலாக பண்ணணும், ஒரு லைவான ஒரு விஷயம், ஸோ அதுக்கெல்லாம் கொஞ்சம் ப்ரிப்பேர்ட் ஆகிக்குங்க, இம்மிடியாக நம்ம நெக்ஸ்ட் மந்த் ஷூட் போகிறோம் அப்படிங்கிற ஒரு விஷயம் ஒன்று சொன்னாங்க. அதுக்கப்புறம் பேசிகிட்டே இருக்கிறப்ப, உங்கள் பொண்ணு இதுக்கு முன்னாடி படம் நடிச்சிருக்காங்களா, ஆட் ஷூட் எதாவது பண்ணியிருக்காங்களான்னு விஷயம் கேட்டாங்க. இல்லை சார் இதுக்கு முன்னாடி பண்ணதில்லை. ஏன் சார் அப்படின்னு. இல்லை நம்ம படத்தில் இந்த ஒரு ரோல் இருக்குது நீங்களே பார்த்தீங்க இல்லையா அப்படின்னாங்க. அப்போ உங்கள் பொண்ணு நடிப்பாங்களான்னு கேட்குறப்ப, சார் எனக்கு சார் டெஃபினெட்லி நடிப்பாங்க சார், பட் நீங்கள் ஆடிஷன் இந்த மாதிரிலாம் கொஞ்சம் பண்ணி பார்த்துக்கோங்க, உங்களுக்கு சாட்டிஸ்ஃபைங்காக இருந்தால் நீங்கள் ஹேண்டில் பண்ணுங்கள் அப்படின்னு. நான் சரி நாங்கள் சில சீன்ஸ்லாம் கொடுக்குறோம், அவங்ககிட்டயும் சொல்லுங்கள். அப்புறம் என் பொண்ணை வந்து என் ஒய்ஃப் நல்லா வந்து கொஞ்சம் ஒரு 2 வீக்ஸ் டைம் இருந்தது, டைலாக்ஸ்லாம் பேசுகிற மாதிரி கொஞ்சம் செட் பண்ணிட்டாங்க. அப்புறம் ஆடிஷன் டைமில் கொஞ்சம் என் பொண்ணு கொஞ்சம் கரெக்டாக பெர்ஃபார்ம் பண்ணிட்டா. அப்போ இம்மிடியட்டாக அதுவும் சொல்லிட்டாங்க, நீங்களும் பண்ணுறீங்க உங்கள் பொண்ணும் பண்ணுறாங்க அப்படின்னு ஒரு விஷயம். அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் என்னென்னா, அந்த பொண்ணு வந்து கொஞ்சம் பெரிய பொண்ணாயிரும். அந்த பொண்ணு வந்து உங்கள் அண்ணா பொண்ணு பார்த்தோம், அவங்க இந்த ரோலுக்கு சூட்டபுளாக இருப்பாங்களாங்கிற அளவுக்கும் கேட்டாங்க. அப்போ அவங்களும் அப்போ என்னென்னா அண்ணா பொண்ணு அப்போ ஸ்கூல் ஆரம்பிக்கிற ஒரு விஷயத்தில் இருந்தாங்க. அப்போ ஸ்கூலில் அந்த டேட்ஸ் கொடுக்க முடியாதுங்கிற ஒரு விஷயத்தில் இருந்தாங்க. இல்லைன்னா அவங்களும் அந்த ரோல் அவங்க தான் பண்ணியிருப்பாங்க, அந்த மாதிரி இருந்தது. ஸோ இப்போ எனக்கு ஃபர்ஸ்ட் எனக்கு ஒரு குட் நியூஸ் சொன்னாங்க. அப்புறம் செகண்ட் அவங்க பொண்ணு நடிக்கிறாங்கன்னாங்க. அப்புறம் தேர்டு வந்து இப்படி அண்ணா பொண்ணும் நடிக்க வைக்கலாங்கிற விஷயத்துலலாம் சொல்லிகிட்டே வந்துட்டு இருந்தாங்க. அப்புறம் அன்ஃபார்ச்சுனேட்லி அவங்க பண்ண முடியல. அப்புறம் ஸோ இப்போ இதுதான் இந்த ப்ராசஸ், நீங்கள் ப்ரீ ப்ரொடக்ஷன்லேயே தான் நடந்துச்சு ஆக்சுவலாக. சரி சார், இப்போ நீங்கள் வந்து ஸ்பாட்டில் வந்து நீங்கள் இந்த படத்தில் வந்து ஸ்கோர் பண்ணி ஆகணும். ஸோ உங்கள் கவனம் முழுக்க நீங்கள் நல்லா நடிக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் வந்து கவனம் இருந்தது. அதே சமயம் உங்கள் பொண்ணும் வந்து நடிச்சாகணும், கரெக்டாக பண்ணி ஆகணுமே அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம் மைண்டில் இருந்துட்டே இருக்குங்க சார். அது எப்படி சார் இருந்துச்சு? இல்லை கொஞ்சம் டென்ஷனாக தான் இருந்தது. நானும் ஹேண்டில் பண்ணணும், அந்த சீனில் பொண்ணும் ஹேண்டில் பண்ணணும், அப்புறம் தேவியானி மேமும் ஆப்போசிட்டில் நிற்பாங்க. அது கொஞ்சம் ப்ரிப்பேர் ஆகிட்டோம். கொஞ்சம் சீன்ஸ் அந்த இதெல்லாம் வெரி பிகினிங்லேயே கொடுத்துட்டதுனால நானும் ப்ரிப்பேர் ஆகிட்டேன், அவங்களும் வைஃப் கிட்ட சொல்லி கொஞ்சம் மோல்ட் பண்ணி வச்சிட்டோம். அப்புறம் தேவியானி மேமும் ரொம்ப கூல் தான், அவங்களும் ரொம்ப ஜாலியாக ஹேண்டில் பண்ணாங்க இந்த சீக்வன்ஸை. அவங்க அந்த குழந்தைங்க இப்போ அவங்க கொஞ்சம் லேட் பண்ணாங்கன்னா கொஞ்சம் வெயிட் பண்ணலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, நீங்கள் எதுவும் டென்ஷன் ஆக வேண்டாம், திட்ட வேண்டாம், அவங்களுக்கு என்ன வருமோ அப்போ அந்த டைமில் நம்ம நடித்தா போதும் அப்படிங்கிற அளவுக்கு தான் அவங்களும் ரொம்ப கூலாக இருந்தனால எங்களுக்கு ரொம்ப டென்ஷன்லாம் இல்லை. வெரி பிகினிங்கில் நான் கொஞ்சம் டென்ஷனாக இருந்தேன், ஐயோ மேடம் ஏதாவது சொல்லுவாங்கன்ட்டு. பட் மேடம் கூட பழக ஆரம்பிச்சதுக்கப்புறம் பார்த்தோன்னா ஜாலியாகிடுச்சு. அப்புறம் எங்களுக்குள்ள நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வைப்பில் தான் இருப்போம், ஜாலியாக ஃபன் பண்ணிகிட்டு இருப்போம். அப்புறம் ஹோல் டீமே நல்ல ஒரு டீம் தான். அதனால் எங்களுக்கு அதுக்கப்புறம் ஜாலியாக போயிட்டு இருந்தோம். ஒரு பிக்னிக் மாதிரி தான் இருந்தது எங்களுக்கு. இப்போ தேவயானி மேடம் வந்து ஒரு சீனியர் ஆர்டிஸ்ட், அவங்ககிட்ட நீங்கள் என்ன லேர்ன் பண்ணீங்க சார்? அவங்ககிட்ட நிறைய விஷயங்கள் கற்றுக்கிட்டேன் சார். அவங்க வந்து ரொம்ப டிசிப்ளினாக இருப்பாங்க, அந்த செட்ஸுக்கு கரெக்டான டைமுக்கு வந்துடுவாங்க ஃபஸ்ட்டு. அப்புறம் சீக்வன்ஸ் டைரக்டர் சார் வந்து ஒரு சீக்வன்ஸ் எக்ஸ்பிளைன் பண்ணாங்கன்னா அந்த சீக்வன்ஸ் கம்ப்ளீட்டாக உள்வாங்கி டிஸ்கஷன் இருக்கும். சின்ன சீக்வன்ஸ்க்கே வந்து இது ஏன் இப்படி, இதுக்கு முன்னாடி என்ன நடந்துச்சு, இதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு, இது ஏன் இந்த டைலாக் ஏன் இப்படி, அந்த விஷயங்கள்லாம் டைரக்டர் சார்கிட்ட கம்ப்ளீட்டாக கேட்பாங்க. கேட்டு அவர் ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுப்பார் இந்த மாதிரி அப்படின்னு. அவங்களுக்கு அதெல்லாம் கன்வின்சிங்காக இருந்தால் மட்டுமே தான் அது ஓகே போகலாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்குள்ளே வருவாங்க. ஆன் ஸ்பாட்டில் அவங்க சில விஷயங்கள் சொல்லுவாங்க, இந்த மாதிரி நான் பண்ணட்டுமான்னு கேட்பாங்க. ஸோ இதெல்லாம் வந்து ஆஸ் அன் ஆக்டராக நான் பக்கத்தில் இருந்து கூடவே இருந்து பார்த்துட்டு இருப்பேன். சரி ஓகே, ஒரு ஆக்டர் வந்து எப்படி எத்தனை விஷயங்கள் கேட்டுக்கிறாங்க, ஒரு நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ் டெலிவர் பண்ணுறதுக்கு முன்னாடி இத்தனை விஷயங்கள் அவங்களுக்குள்ள ஒரு மைண்டில் ப்ராசஸ் பண்ணிக்கிறாங்க. ஸோ ஓகே நம்ம கேரக்டர் இப்படி தான் அப்படிங்கிறப்ப அதனால
அவங்க அந்த கேரக்டர் நல்லா உள்வாங்கி அந்த கேமரா முன்னாடி வரப்போ ஆன் ஸ்க்ரீனில் இப்போ எல்லாருமே அந்த மேடமோட பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்கன்னா அவங்க நல்லா அந்த ஆன் ஸ்பாட் ஹோம் ஒர்க்லாம் நல்லா பண்ணி தான் அது அந்த சீக்வன்ஸை லைஃப் கொடுக்குறாங்க. சார் இப்போ வந்து டைரக்டர் பேசும்போது சிவா சார் பேசும்போது ஒரு விஷயத்த உங்களுக்கு சொல்லிட்டு இருந்ததுன்னா வந்து ஸ்டண்ட் சீக்வன்ஸ் கார் வந்து கண்ணாடியை பிரேக் பண்ணும்போது இந்த ஒரு பெரிய ஒரு பிரச்சனை ஆயிடுச்சு விரலாடி விட்டு அது என்ன சார் ப்ராசஸ் அது? இல்லை அது ஒரு அன்ஃபார்ச்சுனேட் ஒரு விஷயங்க. அது எப்படின்னா நம்ம காரில் வந்து என் பொண்ணு இருக்கிற மாதிரி ஒரு சீக்வன்ஸு அது வந்து காரில் அந்த கீயை மிஸ் பண்ணியிருப்பேன், கண்ணாடி உடைச்சு ஓப்பன் பண்ணுற ஒரு விஷயம். அப்போ கிளாஸை வந்து பிரேக் பண்ணணும் அப்படின்னு ஒரு விஷயம் சொல்லிட்டாங்க. பட் சுகர் கிளாஸ் இந்த மாதிரி ஒரு விஷயம்லாம் இருந்தது. அப்புறம் என்னன்னா அந்த சுகர் கிளாஸ் வந்து அந்த 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 சீக்வன்ஸ் நீங்கள் பார்த்துருப்பீங்க தேட்டரில், அதை உடைக்கிறதுக்கு முன்னாடி 10 தடவை உடைச்சோம். ஐ மீன் உடைச்சோம் அந்த சென்ஸ் நல்லா இது பண்ணுறப்போ உடையவே இல்லை, டேக்கும் போயிட்டு இருக்கு. அந்த சீக்வன்ஸ்க்கு ஒரு பரபரப்பான ஒரு சீக்வன்ஸு. அப்புறம் என்னன்னா ரொம்ப லேட் ஆகிட்டு இருக்குன்னு சொல்றப்ப நல்ல ஃபோர்ஸா அந்த உடைக்க போனப்போ ஃபோர்ஸ்ல அந்த ராட் வந்து அந்த கிளாஸ் உடைஞ்சு கை உள்ள போய் வெளியே வரப்ப கிழிச்சிருச்சு. கிழிச்சு கிளாஸ் பீசஸ்லாம் நெயிலுக்குள்ள போயிடுச்சு. அது எனக்கு 15 ஸ்டிச்சஸ் ஆச்சு. இங்கே ஒரு 8, இங்கே ஒரு 7. அப்போ அது ஒரு சீக்வன்ஸ் வந்து எங்கள் டீம்னால மறக்கவே முடியாது, என்னாலையும் மறக்க முடியாது. ஏன்னா அது அடிப்பட்டு பிளட்டு, ஏன்னா அது லாஸ்ட் டே அந்த ஷூட். அது சீக்வன்ஸ் முடிஞ்சதுன்னா அதுக்கப்புறம் ஒரு சின்ன சீக்வன்ஸ் முடிஞ்சிருச்சுன்னா ரேப் பண்ணலான்ட்டு இருந்தோம். இப்படி ஒரு விஷயம் அடிப்பட்டோன்னே அன்னைக்கு ஷூட்டிங் என்னோட போர்ஷன்ஸ்லாம் எடுக்க முடியல, வேற ஒரு போர்ஷன்ஸ் எடுக்க போயிட்டு வேற சமாளிக்க நான் இவங்கெல்லாம் பண்ணுங்கன்னு சொல்லி அப்புறம் டீம் என்னை அனுப்பிட்டாங்க இம்மிடியா. அப்புறம் நாங்கள் டீம்லேருந்து டைரக்டர் எல்லாம் ஹாஸ்பிட்டல் பண்ணிட்டாங்க. அப்புறம் பார்த்தா ஸ்டிச்சஸ் போடணுன்ட்டாங்க. ஸ்டிச்சஸை போட்டு பெரிய கட்லாம் போட்டதுக்கப்புறம் அது இப்போ சீக்வன்ஸில் நான் கட்டோட நடிக்க முடியாது. அதில் நிறைய கார் ஓட்டுற சீக்வன்ஸ்லாம் எங்கள் படத்தில் இருந்தது அந்த சீக்வன்ஸில் எண்டில். அதனால் அது ஆத்தென்டிக்காக எடுக்க முடியாதுன்னு ஒரு விஷயம் சீட் பண்ணி. ஆனால் அந்த படத்தில் வந்து ஒரு ஆல் ஆர்டிஸ்ட் காம்பினேஷன் இருக்கும். வடிவுகரசி மேடம், தேவியானி மேம் ஒரு வீட்டில் இருக்கிற சீக்வன்ஸ். அந்த இடத்துலலாம் கை அடிப்பட்ட ஒரு சீக்வன்ஸ். அது அடிப்பட்டு 2 நாளில் ஆல் ஆர்டிஸ்ட் காம்பினேஷன் டேட்ஸ் வாங்கிட்டாங்க. அப்போ அது மட்டும் டேரக்டர் கொஞ்சம் ரெக்வஸ்ட் பண்ணிக்கிட்டாரு, இந்த சீக்வன்ஸ் மட்டும் முடிச்சிடலாம் அப்படின்னு. அப்போ அந்த சீக்வன்ஸ்க்காக இந்த ஹோல் டீம் எனக்காக ஒர்க் பண்ணாங்க. அந்த கையை மறைச்சு எல்லாம் நடிச்சிருப்பாங்க. வடிவுகரசி மேடம் ஆகட்டும், இளவரசன் சார் ஆகட்டும், தேவியானி மேம் ஆகட்டும். அந்த ஃப்ரேம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒத்து பார்த்தீங்கன்னா தெரியும். பட் மறைச்சு அந்த சீக்வன்ஸ் பண்ணோம். அது அஃப்கோர்ஸ் அந்த பீரியட் எல்லாத்துக்கும் கொஞ்சம் கஷ்டமாயிருச்சு. எனக்கும் கஷ்டம், டைரக்டருக்கும் கஷ்டமா இருந்தது, கேமராமேனுக்கு எல்லாத்துக்கும் ஒரு விஷயமா இருந்தது. பட் ஓகே, இப்போ அந்த சீக்வன்ஸ் படத்தில் பார்க்குறப்ப நல்லபடியாக வந்திருக்கு. சார் இப்போ வந்து உங்களை மாதிரி சினிமா பேக்ரவுண்டே இல்லாமல் வர ஆர்டிஸ்ட் இருக்காங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் சினிமாவில் வந்து கொஞ்சம் நெப்போட்டிசம் அதிகமாகிடுச்சு அப்படிங்கிற கம்ப்ளைண்ட் வந்து பார்க்க முடியுது. வாரிசு நடிகர்கள் மீறி வாரிசு இயக்குநர்கள், வாரிசு இசையமைப்பாளர்கள் முதற்கொண்டு வந்துட்டு இருக்காங்க. ஸோ இது எப்படி நீங்கள் பார்க்குறீங்க? அது ஆரோக்கியமான விஷயமா சார்? அது வந்து தப்புன்னு சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை, ரைட்டுன்னு சொல்கிறதுக்கு இல்லை. டேலண்ட்டு தான் சார் இண்டஸ்ட்ரியில். கடைசியில் நம்ம அவங்க ஒரு இப்போ இவங்களோட பையன் அப்படின்னு சொன்னால் அது ஒரு படத்துக்கு தான் அது லான்ச் பேடாக இருக்கும். அதுக்கப்புறம் அவங்க சஸ்டெயின் ஆகணும்னு சஸ்டெயின் ஆகணும்னா அவங்க ரெகுலராக படங்கள் பண்ணணும். படங்கள் பண்ணணும்னா டேலண்ட் இருக்கணும். டேலண்ட் இல்லைன்னா மக்கள் ஒரு படத்துக்கு 2 படத்துக்கு அக்செப்ட் பண்ணுவாங்க. டேலண்ட் இல்லைன்னு சொன்னால் மக்கள் உங்களுக்கே நல்லா தெரியும், அவங்க தூக்கி எறிஞ்சிருவாங்க. ஸோ நம்ம சஸ்டெயின் அது வந்து அவன் இப்போ வரக்கூடாதுன்ட்டுலாம் இல்லை, அவங்க சாய்ஸ் இல்லையா, வரலாம், ப்ராப்ளம் இல்லை. பட் டேலண்டட் ஆக்டர்ஸ் ஹார்ட் ஒர்க்கோட ஒர்க் பண்ணுறவங்க தான் கடைசியில் சஸ்டெயினபிளாக இருக்காங்க. சார் இப்போ வந்து நீங்கள் அஜித் சாரோட தீவிரமான ஒரு ரசிகர் அப்படின்ட்டு நீங்கள் சொல்லியிருக்கீங்க. இன்னொரு பக்கம் வந்து விஜய் சாரோட தாவேக்கா ஈவெண்ட்லையும் நீங்கள் கலந்துக்கிட்டீங்க. ஸோ அந்த முரண்பாடு எப்படிங்க சார்? அஜித் சாரோட தீவிரமான ஃபேன். அவரோட படம் ஃபர்ஸ்ட் டே எல்லா படங்களும் நான் பார்ப்பேன். அஜித் சாரோட படம்னா ஃபர்ஸ்ட் டே ஸ்பெஷலாக ஃபர்ஸ்ட் FTFS ஷோ படம் பார்த்து அங்கே ஒரு செலிப்ரேஷன் பண்ணிட்டு தான் நான் ஸ்கூலுக்கோ காலேஜுக்கே நான் போவேன். அதே சமயத்தில் விஜய் சார் படமும் எனக்கு பிடிக்கும். நான் வந்து அஜித் சார்னால விஜய் சார் பிடிக்காதுங்கிறது எப்பயுமே எனக்கு இல்லை. விஜய் சார் படம் ரிலீஸ் ஆச்சுன்னா அதுவுமே ஃபர்ஸ்ட் டே வந்து நாங்கள் போய் பார்ப்போம். விஜய் சார் கிட்டேயும் எனக்கு நிறைய விஷயங்கள் பிடிக்கும். அவரோட காமெடி சென்ஸ், ஃபைட் பண்ணுறது,
அந்த டான்ஸ் எல்லாம் வந்து அவர் ஒரு ஸ்டைல், அஜித் சார் ஒரு ஸ்டைல். ஸோ 2 பேருமே எனக்கு ஈக்குவலாக பிடிக்கும். கொஞ்சம் கூடுதலாக அஜித் சார் எனக்கு பிடிக்கும். அது என்னவோ எனக்கு அது தெரியல. அஜித் சார் வந்து எனக்கு மேபி தீனா படத்துக்கு அப்புறம் நான் அவரோட பெரிய ஃபேன் ஆனேன் அஜித் சாரை. அதனால விஜய் சார் பிடிக்காதுன்ட்டுலாம் இல்லை. அஃப்கோர்ஸ் எல்லாருமே எனக்கு பிடிக்கும் சார். நான் வந்து பெரிய மூவி பஃப். எந்த படம் ரிலீஸ் ஆனா ஃபர்ஸ்ட் டே நான் போய் பார்ப்பேன். அஜித் சார் படம் வந்துட்டோம் ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோவே பார்த்து முடிப்பேன். அந்த மாதிரி. சார் இப்போ வந்து ப்ரொடக்ஷன் ஹவுஸ்லாம் நீங்கள் வந்து ட்ராவல் பண்ணிருக்கீங்க. ஃபியூச்சரில் வந்து நீங்களே வந்து தயாரிப்பு கம்பெனி ஆரம்பிக்க போறீங்களா? அப்படி ஆரம்பிச்சு என்ன மாதிரியான படங்கள் நீங்கள் வந்து தயாரிப்பீங்க? இல்லை, கண்டிப்பாக ஆரம்பிப்பேன் சார். அது கொஞ்சம் அதுக்கான பிளான்ஸ்லாம் இருக்குது. டெஃபினட்டாக நல்ல கண்டென்ட் மூவிஸ் வந்து எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி படங்கள், ஃபேமிலி படங்கள், எல்லாரும் என்ஜாய் பண்ணுற மாதிரி ஒரு படங்கள். இப்போ டூரிஸ்ட் ஃபேமிலி, நிலக்குடைங்க மாதிரி படங்கள், இதெல்லாம் ஃபேமிலி ஆடியன்ஸ் என்ஜாய் பண்ணுறாங்க இல்லையா, அந்த மாதிரி படங்களை நான் ப்ரொடியூஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன். சினிமா ஆர்வம் வந்து ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணணும். படங்கள், நடிக்கிற படங்கள், தயாரிக்கிற படங்கள் கூட வந்து பண்ணுவீங்க. ஆமாம், நல்ல கண்டென்ட். அந்த படம் பார்த்துட்டு வெளியே வரப்போ அவங்களுக்கு ஒரு டேக்அவே இருக்கணும். இந்த படத்தில் அந்த 2 hours வந்து வேஸ்ட் ஆயிடுச்சுன்னு ஒரு ஃபீல் வந்துடக்கூடாது. நல்ல படம் பார்த்தோம், நல்ல ஒரு மெசேஜ் கற்றுக்கிட்டோம், அட்லீஸ்ட் ஏதோ ஒரு விஷயம் நம்ம மூலமாக, என் மூலமாகவோ இல்லை அந்த படம் மூலமாகவோ அவங்க கற்றுக்கணும்னு எனக்கு அந்த ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்குது. அது நம்ம அஃப்கோர்ஸ் நான் ப்ரொடியூஸ் பண்ணுறப்ப நான் பண்ணுற படங்களும் அந்த ஒரு விஷயம் இருக்கணும்னு ஆசைப்பட்றேன். ஓகே சார். இப்போ வந்து இன்னைக்கு சினிமாவில் வந்து பார்த்தீங்கன்னா யாரும் என்னன்னாலும் பண்ணலாம் அப்படிங்கிற இருக்கு. இப்போ வந்து டைரக்டர்ஸ் வந்து ஹீரோ வராங்க, மியூசிக் டைரக்டர்ஸ் வந்து ஹீரோ வராங்க, ஹீரோக்குள்ள டைரக்டர் வராங்க. அப்படி இருக்குது. உங்களுக்கு வந்து இப்போ ஆக்டிங் தாண்டி ப்ரொடக்ஷன் பண்ணணும் அப்படின்னு டைரக்ஷன் இன்ட்ரெஸ்ட் இருக்காங்க சார்? ஃபியூச்சரில் எதிர்பார்க்கலாமா? இல்லை, கண்டிப்பாக இன்ட்ரெஸ்ட் இருக்குது. நான் ஆல்ரெடி ஒரு ஷார்ட் ஃபிலிம் வந்து நான் டைரக்ட் பண்ணேன். அது உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஹாப்பி நியூங்கிற ஷார்ட் ஃபிலிம் வந்து நான் டைரக்ட் பண்ணேன். அது நல்லா ரீச் ஆச்சு. அதுக்கப்புறம் நான் வந்து ஒரு ஃபீச்சர் ஃபிலிம் பண்ணணும்னு சொல்லி ஸ்கிரிப்ட்லாம் பண்ணி முடித்தேன். பட் அதுக்கான டைம் இதெல்லாம் கொஞ்சம் கரெக்டாக எனக்கு அமையல. பட் மீன்வெயில் வந்து இன்னொரு படம், அந்த ஸ்கிரிப்டை வந்து இப்போ இந்த நிலக்குடை முடிச்சதுக்கப்புறம் பண்ணலான்ட்டு ஒரு பிளான் மறுபடியும் ஆரம்பிச்சிருக்கேன். அதுக்கான ஒர்க் இப்போ போயிட்டுருக்கு. வெரி சூன் அது ஒரு 2-3 ப்ரொடியூசர்ஸ் கிட்ட நான் போய் அப்ரோச் பண்ண சொன்னேன். கான்செப்ட் நல்லா இருக்குது, சில விஷயங்கள்லாம் சொன்னாங்க. அது கொஞ்சம் அதுக்கான ஒர்க் போயிட்டுருக்கு. வெரி சூன் எனக்கு அப்ரூவல் வந்துருச்சுன்னு சொன்னால் நான் இது பண்ணுவேன் சார். சார் இப்போ வந்து நேம் சார், இப்போ வந்து ஒரே மாதிரியான நேம் வந்து பார்த்தீங்கன்னா 2 நடிகர்கள் இருக்கும். உதாரணத்துக்கு வந்து கொஞ்சம் டிஃபரன்ஸ் எப்படின்னா கார்த்திக் சார், நவரச நாயகன் கார்த்திக் சார்னு கார்த்திக் போட்டு சொல்லுவோம். இப்போ வந்து பருத்திவரன் கார்த்தி அப்படி சொல்லுவோம். அதே மாதிரி வந்து நடிகர் சூர்யா, இன்னொரு எஸ்ஜே சூர்யா அப்படி சொல்லுவோம். பட் இப்போ வந்து உங்களுக்கு வந்து தற்செயலாக வந்து விஜித் அப்படிங்கிற பேர் வந்து இப்போ தங்கப்பச்சான் சாரோட சன்னு கூட விஜய் பிளஸ் அஜித் சேர்ந்து விஜித் வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு சார். ஸோ இப்படி ஒரு விஷயம் போயிட்டு இருக்கும்போது அதை எப்படி நீங்கள் எடுத்துக்கிறீங்க சார்? சார், இந்த நேம் வந்து நான் நியூமராலஜிக்கலாக சேஞ்ச் பண்ண ஒரு விஷயம் தான். என் நேம் வந்து ஃபர்ஸ்ட் ஆக்சுவலாக வந்து கணேஷ் பிரசாத்ங்கிறது தான் என் நேம். ஓகேங்களா? அப்போ நான் இந்த நேமில் தான் நான் சினிமா இண்டஸ்ட்ரிக்கு நான் வந்தேன். அப்போ இந்த நேமில் தான் நான் படங்களும் ஆரம்பத்தில் நான் பண்ணேன். அப்போ நிறைய பேர் வந்து சினிமாவில் வந்து வீல ஆரம்பித்த மாதிரி ஒரு பேர் சேஞ்ச் பண்ணுங்கள், சினிமாக்குன்னு வரப்போ ஒரு நேம் சேஞ்ச் பண்ணுங்கள் அப்படின்னு ஒரு விஷயம் வந்து இன்சிஸ்ட் பண்ணி சொல்லிகிட்டே இருந்தாங்க. அப்போ வீல ஆரம்பிக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் ஒன்று சொன்னப்போ நிறைய நேம் வந்து ப்ராசஸில் வீட்டில் ஐடியா பண்ணிக்கிட்டே இருந்தோம். சரி, என்ன மாதிரி வைக்கலாம், நிறைய பேர் இதே விஷயம் சொல்கிறாங்களே அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கிறப்ப அப்போ கணேஷ் பாலாஜி அவர் யாருன்னா கிப்ரான் மியூசிக் டைரக்டரோட அப்பா. அவர் பெரிய நியூமராலஜிஸ்ட். அவர் எங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஃபேமிலி ஃப்ரெண்ட். அவரை மீட் பண்ணி பேசினப்ப அவரும் வந்து வீல ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லி 2-3 நேம் வந்து பிளான் பண்ணோம். அப்போ விஸ்வாங்கிற ஒரு நேம், விஜித்துங்கிற நேம் வந்து ஃபைனல் ஆச்சு. ஒரு 100 நேம் வெளியில் நாங்கள் எடுத்தோம். அப்போ இந்த 2 நேமுமே நல்லா இருக்கு, இதில் நீங்கள் எது வேணால் சூஸ் பண்ணலாம். அப்போ அவர் வந்து விஸ்வாவா விஜித்தா அப்படின்ட்டு ஒரு ஃபைனல் பண்ணுற நேரத்தில் வந்து அவர் என்ன சொன்னார்னா விஸ்வா விஜித், அந்த விஜித் வந்து இன்னும் கொஞ்சம் பவர்ஃபுல்லாக இருக்கு அப்படின்னு ஒரு விஷயம் வந்து அவர் சொன்னப்போ அப்போ நம்மளுக்கு ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஜெனரலாக கேட்டேன் இந்த மாதிரி ஒரு விஷயம். அப்போ அந்த விஜய் ப்ளஸ் அஜித் அப்படிங்கிற காம்பினேஷன்லாம் கூட நாங்கள் மைண்ட் பண்ணல. அந்த நம்பர் நல்லா இருக்கு. அதோட மீனிங் வந்து இன்வின்சிபிள் வின்னர். இன்வின்சிபிள் வின்னர் அப்படின்னா எப்பயுமே ஜெயிக்கக்கூடியவன் அப்படிங்கிற ஒரு மீனிங் இருக்கு.
ஸோ அவரும் இன்சிஸ்ட் பண்ணார். அப்புறம் நம்ம எல்லாருக்கிட்டையும் ஒரு கன்சல்டேஷன் பண்ணுறப்ப அவங்களும் எல்லாருமே இந்த நேம் நல்லா இருக்குன்னு ஒரு விஷயம் சொன்னாங்க. அதுக்கப்புறம் தான் அந்த நேம் நான் சேஞ்ச் பண்ணேன். இப்போ நீங்கள் கேட்ட மாதிரி விஜய் அஜித்னு சொல்கிறப்ப இந்த நேம் எனக்கு நான் இப்போ வச்சதுக்கப்புறம் என்னென்னா எனக்கு தூக்கமே வர மாட்டேங்குது. என்னென்னா தெரிஞ்சோ தெரியாமலையோ இவங்களோட பேர் இருக்கு. நம்ம அட்லீஸ்ட் இவங்களுக்கு இந்த நேமை நம்ம வச்சிருக்கோண்டா, நம்மளுக்கு இந்த அவங்க எவ்வளோ விஷயங்கள் சாதிச்சிட்டாங்க, அதில் கொஞ்சமாவது நம்ம சாதிக்கணும்ல அப்படின்னு ஒரு விஷயம் வந்து ஒரு பாசிட்டிவாக இருக்கு எனக்கு. இந்த நேம் எனக்கு எல்லாரும் மித்தவங்க எனக்கு கூப்பிட்றப்பையோ, நான் வந்து விஜித்னு சொல்றப்பையோ எனக்கு இது இம்மிடியட்டா இந்த நேம் வச்சு கூப்பிடுறாங்க. நம்ம வந்து இந்த பேரை காப்பாற்றணும். அவங்களெல்லாம் மீறி அதெல்லாம் இல்லை, அட்லீஸ்ட் கொஞ்சமாவது நம்ம அவங்களுக்கு ஒரு அவங்க 100% பண்ணியிருக்காங்கன்னா ஒரு 1% நம்ம ரீச் பண்ணுவோமே, அந்த விஷயத்தை ரீச் பண்ணுவோமேங்கிற ஒரு விஷயம் எனக்கு பாசிட்டிவாக இருக்கு. நிறைய பேர் அது மேபி அதை பற்றி எப்படி பேசிக்கிறாங்கன்னு எனக்கு எக்ஸாக்டாக தெரியல. மேபி அது நெகட்டிவாக இருக்கலாம், பாசிட்டிவாக இருக்கலாம். எனக்கு பொறுத்த வரைக்கும் அது அந்த நேம் எனக்கு பாசிட்டிவாக இருக்கு. அந்த நேம்னால எனக்கு ஒரு விஷயம் நான் எக்ஸ்ட்ரா ஒர்க் பண்ணிக்கிட்டே இருக்கேன். புரிஞ்சுதுல நான் சொல்றது? டபுள் பாசிட்டிவா இருக்கு. ஒரு விஷயம் ஒர்க் பண்றப்ப இல்ல பத்தாது அவங்க எவ்வளவு விஷயம் பண்ணியிருக்காங்க, அப்புறம் நம்ம இதெல்லாம் இதுவே இது போதாதுன்னு ஒரு விஷயம் போறப்ப நான் வந்து எனக்கு ஒரு பூஸ்ட் மாதிரி இருக்கு அந்த நேம். இதுதான் விஷயம் சார். அப்ப நீங்க கேட்டீங்க, இப்ப அவங்களோட சாய்ஸ், யார் வேணா இந்த நேம் வைக்கலாம் சார். அதனால இது வந்து இவங்க தான் வைக்கணும் அப்படின்ட்டுலாம் இல்லையே. ஸோ யார் வேணா வைக்கலாம், அவங்களோட சாய்ஸ். அவர் விஜித் பச்சான் அப்படின்ட்டு இருக்காரு, நான் வெறும் விஜித்னு இருக்கேன். ஸோ கடைசியில மக்கள் தாங்க முடிவு பண்ணணும். படம் நல்லா இருந்துச்சுன்னா ஓட போகுது. இந்த பேர்னால அந்த விஷயங்கள்லாம் ஒன்றும் அப்படிலாம் ஒன்றும் இல்லையே. நான் வந்து நல்ல படங்கள் நடிக்கணும், நல்ல படங்கள் நடிச்சோன்னா படம் ஓட போகுது, அவ்வளோதான் சார். வந்து நடிகர் விஷால் சார் வந்து பாத்தீங்கன்னா ஒரு விஷயத்தை வந்து சொல்லியிருந்தாரு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி. வந்து ஒரு 4 கோடி 5 கோடிக்குள்ள படம் எடுக்க மாதிரி இருந்தா வந்து இப்போதைக்கு இண்டஸ்ட்ரியில வராதிங்க, வந்தா பயங்கர சிக்கல் இருக்கு. ஏன்னா சென்சார் ஆகி கிட்ட ஒரு 500 படங்களுக்கு மேல வந்து அப்படியே பெண்டிங் இருக்குது, தியேட்டர் கடைகள்லயும் சிக்கல் இருக்கு. அதனால வந்து நீங்க வந்து பிக்ஸ்டு டெபாசிட்ல கூட போடுங்க அந்த அமௌண்ட்டை, இப்ப வராதிங்க, கொஞ்ச நாளைக்கு வராதிங்க அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அது வந்து பயங்கரமான எதிர்ப்புலாம் வந்துச்சு. அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு வந்து அவர் சொன்னது சரிதான்பா அப்படின்னு அந்த ஆதரவுகளோட வந்துச்சு. ஸோ இந்த கருத்து வந்து நீங்க எப்படி சார், என்ன நிலைப்பாடு உங்களுக்கு வந்து? சார் இப்போ படம் சென்சிபிளா நம்ம எடுக்கணும் சார். ஃபர்ஸ்ட் நானும் ஒரு படம் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு ஏனதானான்னு மக்களுக்கு பிடிக்காத ஒரு படம் நம்ம எடுத்தோம்னா அது எவ்வளோ சின்ன பட்ஜெட்ல எடுத்தாலும் சரி, பெரிய பட்ஜெட்ல எடுத்தாலும் சரி, அது பெருசா ரீச் ஆகுது. சின்ன படங்கள் இப்போ நீங்க சின்ன பட்ஜெட்லயும் நிறைய படங்கள் எடுத்து சக்சஸ்ஃபுல்லா இருக்கு. கடைசியில சென்சிபிளான மூவிஸ் நம்ம எடுக்கணும். இப்போ பட்ஜெட்லாம் கூட இப்போ எனக்கு தெரிஞ்சு இந்த பட்ஜெட்ல எடுத்தா படம் ஓடிடுங்கிறதெல்லாம் நம்ம இப்ப இல்லையே. நல்ல படம் தானே, இப்ப நல்ல படங்கள் ஓடிட்டு இருக்கு. இப்ப நீங்க என்ன சொல்றது, இப்ப நிலப்படையே வந்து நாங்க ஒரு சின்ன பட்ஜெட்ல தான் நாங்க பிளான் பண்ணோம். சின்ன பட்ஜெட்ல தான் நாங்க படமே முடிச்சோம். பட் இப்ப எங்களுக்கான ரிசப்ஷன் இப்ப எங்களுக்கு கிடைச்சிருக்கு இல்லையா. இப்ப நாங்க வந்து பெரிய பட்ஜெட்ல அந்த பிளான் வந்து ப்ரொடக்ஷன் சைட்ல இல்லை, சின்ன பட்ஜெட். அப்ப பிளான் பண்றப்பே இதை எப்படி முடிஞ்ச அளவுக்கு காம்பேக்டா நம்மளுக்கு ரொம்ப ஹை பட்ஜெட்டுக்கும் போகாம நம்ம இந்த சின்ன பட்ஜெட்லயே முடிக்கணுங்கிறது அவங்களோட இன்டென்ட்டா இருந்தது. நாங்க புரிஞ்சுக்கிட்டவங்க பீயிங் அன் ஆக்டர்ஸ், ஓகே இந்த பட்ஜெட்ல தான் படம் பண்றாங்க அப்படின்னு தெரிஞ்சதுனால நாங்களும் அவங்களுக்கு சப்போர்ட்டிவா நாங்க இருந்தோம். இப்ப நீங்க கேட்குற ஒரு விஷயம் என்னன்னா, சின்ன படம் ப்ரொமோஷன்ங்கிற ஒரு விஷயம் தான் இப்போ கொஞ்சம் அஃபெக்ட் ஆகுது சார். சின்ன படம் நல்லா இருக்குங்கிற ஒரு விஷயம் டாக் கிரியேட் பண்ணிடலாம். பட் அந்த படம் க்ரௌட் உள்ள வரும்னு சொன்னா, அந்த வைடர் ஆடியன்ஸ்க்கு படம் ரீச் ஆகணும்னு சொன்னா, அப்போ வந்து ப்ரொமோஷன் வந்து கொஞ்சம் செலவு பண்ணாதான் மக்களுக்கு ரீச் ஆகுது. மக்கள் ரீச் ஆனாதான் உள்ள வராங்க. ஸோ அந்த ஒரு சுச்சுவேஷன் தான் நான் பார்க்குறேன், கஷ்டமா இருக்கு. சரி சார், இப்போ உங்களுடைய அடுத்தடுத்த ப்ராஜெக்ட்லாம் என்னென்ன சொல்ல முடியுமா சார்? இப்போ அடுத்த ஒரு 2 ப்ராஜெக்ட் கமிட்டே இருக்கு சார். ஒரு மூவி ப்ராஜெக்ட் இப்போ எங்கள்கிட்ட டேக் ஆஃப் ஆக போகுது, பைலாங்கிற ஒரு ப்ராஜெக்ட். அதில் வந்து நான் லீடாக பண்ணுறேன், ஒரு ஸ்ரீலங்கனா பண்ணுறேன். அந்த படத்தில் நேவி ஆஃபீஸராக பண்ணுறேன். அதில் சமுத்திரக்கனி சார் பண்ணுறாங்க, யோகி பாபு சார் இருக்காங்க, சிங்கம்புலி சார் இருக்காங்க. இது வந்து ப்ரீ ப்ரொடக்ஷன் ஆல்மோஸ்ட் முடிஞ்சு இப்போ ஷூட்டிங் இப்போ ஆல்மோஸ்ட் ஒரு சின்ன ஷெடியூல் முடிச்சுட்டாங்க. அதில் என்னோட போர்ஷன்ஸ் இப்போ வெரி சூன் ஆரம்பிக்க போகுது. இப்போ இந்த இன்னொரு 10-15 டேஸில் ஆரம்பிக்கிற மாதிரி ஒரு விஷயம் இருக்குது. மீன்வேல் வந்து ஒரு வெப் சீரிஸ் ஒன்று கமிட்டியாக இருக்கேன். அது வந்து ஒரு போலீஸ் க்ரைம் த்ரில்லர் அந்த ஸ்கிரிப்ட்.
அது ஒரு நல்ல இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஸ்கிரிப்ட். ஸோ இதெல்லாம் இந்த 2 ஸ்கிரிப்ட் நான் நடிக்கிறதுக்கான விஷயம் போயிட்டுருக்கு. நீங்கள் கேட்டிங்க டைரக்ஷன், அதுக்கான ஸ்கிரிப்ட் ஒர்க்கு நான் ஃபைனல் பண்ணி ஆல்மோஸ்ட் முடிச்சுட்டேன். ஹோப்ஃபுல்லி ப்ரொடக்ஷன் சைட்லேருந்து ஒரு அப்ரூவல் கிடச்சிருச்சுன்னா அதுவும் ஸ்டார்ட் பண்ணிடுவேன் சார். நிழல்குடை இப்போ வந்து மக்கள் வந்து தியேட்டருக்கு வர ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ சந்தோஷமான சூழல் நிலவிட்டு இருக்கு. இந்த நேரத்தில் இந்த இன்டர்வியூக்கு வந்து எங்களுக்கு ஒத்துழைச்சதுக்கு மிக்க நன்றி சார்.